உனக்கு அங்க மிஷன் ஓடலைனாலும் உன் காலம் ஓடும். நான் தான் விவரம் இல்லாம இருக்கேன். அவ வச்சுக்கிட்டா என்னடி தப்பு? எங்களையும் இந்த குடும்பத்தையும் இத்தனை வருஷமா போராடி பாத்துக்கிட்டவ அவதான். ஆமா ஆமா, நல்லாதான் பார்த்தா. சின்ன மீனா போட்டு பெரிய திமிங்கலமா புடிச்சிட்டா. நல்லா இருங்க, வரேன். வந்ததுக்கு இந்த லட்டு தான் மிச்சம். சின்ன அண்ணி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எனக்கு சம்பளம் வந்த விஷயத்தையும் சொல்லிருக்க மாட்டேன் அண்ணி. ரம்யா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவளும் உனக்கு அண்ணிதான். ஆமா, நீ தான் மெச்சிக்கணும். எப்படி பேசிட்டு போறான்னு பார்த்தல. அவ இப்படி பேசலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். சரி ரம்யா, இனிமே இந்த மாதிரி பணத்தெல்லாம் மொத்தமா எடுத்துறாத. தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை அக்கவுண்ட்லயே வச்சிரு. அப்பதான் அது பத்திரமா உனக்காக இருக்கும். சரி, அப்ப நீங்களே உங்க அக்கவுண்ட்ல போட்டுருங்க அண்ணி. ரம்யா, நான் ஒன்னும் உன் சின்ன அண்ணி இருந்தாங்கன்னு அப்படி பேசல. நிஜமாதான் நான் சொன்னேன். இது உன் பணம். உனக்காக நீ இதை எப்பவுமே சேர்த்து வச்சுக்கோ. நீ என்ன பேசுற வினோ? அப்ப நீ சம்பாரிச்சத உனக்காக சேர்த்து வச்சுக்காம எங்களுக்காக எதுக்கு செலவு பண்ற? என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? இது என்னோட குடும்பம் தானே. இத பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதே பொறுப்பு அவளுக்கு இருக்காதா? உன் வளர்ப்பு தானே அவ. வீட்டை நிர்வாகம் பண்றவ நீ. ரம்யா உன்கிட்ட பணத்தை கொடுக்கறதா முறையா இருக்கும். நிர்வாகம் பண்ற எனக்கு தெரியாதா இந்த குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு? ரம்யா, உன் முகத்துல பாக்குற சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் தான் எனக்கான பிரதிபலன். அது கிடைச்சிருச்சு, எனக்கு அது போதும். இது உனக்கான பலன். நீ தான் அனுபவிக்கணும். சரிங்க அத்தை, மணியாச்சு, நான் கிளம்புறேன். வா ரம்யா, உனக்கும் டைம் ஆச்சு போலாம். அண்ணி. அம்மா, போயிட்டு வரமா? பத்மா, சொல்லு வினோ. ரம்யா இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் சின்ன பொண்ணா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள வளர்ந்து வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா.